தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டியில் மூடப்பட்ட பாடசாலைகள் திங்களன்று திறப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றிரவு வெளியாகும். வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. அருண் கேமச்சந்திர தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று இரவு வெளியாகும். 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றிரவு வெளியாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விசேட தினம் நாளை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தமக்குரிய அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் மூடப்பட்ட பாடசாலைகள் திங்களன்று திறப்பு. ஸ்ரீ தலதா வழிபாடு காரணமாக மூடப்பட்டிருந்து கண்டியில் உள்ள பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படவுள்ளன. கண்டி நகரை சூழவுள்ள பகுதிகளில் காணப்பட்ட போக்குவரத்து நெரிசலின் காரணமாக மூடப்பட்டிருந்த கண்டியில் உள்ள 24 பாடசாலைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படவுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவர்கள் தங்கியுள்ள 37 பாடசாலைகளும் எதிர்வரும் 29ஆம் தேதி திறக்கப்படவுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு. உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ள ராஜமகா விகாரையில் நேற்று பிற்பகல் தங்கவேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரங்கிரி தம்புள்ள ராஜமகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதியை திறந்து வைத்து முதலில் மலர்களை வைத்து வழிபட்டுள்ளார். பின்னர் போதி திறப்பு விழாவிற்கான விகாரையின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை ஜனாதிபதி திறந்து வைத்தார். விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அங்கு மத தத்துவத்துக்கு ஒரு பாரிய சமூக வகைபாகம் இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு தேவையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தின் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கத்தால் போஷிக்கப்பட்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேபோன்று எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருட்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப்பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார். அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. அருண் கேமச்சந்திர தெரிவிப்பு. அரசியல் தரப்பினருக்கு எதிராக தற்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய விசாரணைகளை அரசியல் பழிவாங்கல் என கருதுகின்ற அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு பிரச்சினை இல்லை என காண்பிக்க அரசாங்கம் முயல்கிறது. சாணக்கியன் தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு என்ற ஒரு பிரச்சினை இல்லை என காண்பிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயல்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களில் பெரும்பாலானோர் வடக்கு கிழக்கிலேயே பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை சிதற வைப்பதற்கு முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கலாவாவி நீர்க்கசிவு தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்ட காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர். கலாவாவியில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க மற்றும் நீர்ப்பாசனத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் புத்திக நவரத்ன ஆகியோர் இன்று அதிகாலை அவ்விடத்துக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர். கலாவாவியில் நீண்ட காலமாக இந்த நீர்க்கசிவு ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் கலாவாவிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நீர்க்கசிவு ஏற்படும் பகுதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான கலாவாவியில் சில நாட்களாக நீர்க்கசிவு ஏற்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் வெளியான தகவல்கள். கட்டுநாயக்க கீனடியன இகல மெண்டிய பகுதியில் இன்று உந்துருளியில் வந்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உந்துருளியில் வந்த இருவர் இன்று காலை 6 மணியளவில் குறித்த இளைஞரின் வீட்டுக்குள் புகுந்து அவரின் படுக்கை அறைக்கு நேரடியாக சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். காயமடைந்தவர் 29 வயதுடைய காளிங்க உதார சதுரங்க என தெரிய வந்துள்ளது. காயமடைந்த இளைஞர் அவரது தந்தையுடன் அந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் தாயார் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்காக T56 வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காயமடைந்த இளைஞர் மினமாங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் இதற்கு முன்னர் தனிநபர்களுக்கு வட்டிக்கு கடன் வழங்கி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டனர். துப்பாக்கிதாரிகள் மினுவாங்குட பகுதிக்கு தப்பிச் சென்றதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலி ரப்பர் முத்திரைகள் ஆவணங்களுடன் சந்தேக நபர் கைது. போலி உத்தியோகபூர்வ ரப்பர் முத்திரைகளை தயாரித்து வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு பாணந்துறை வடக்கு போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ருக்மல்வத்த பகுதியில் இக்கைது இடம்பெற்றுள்ளது. பாணந்துறை வாழைத்தோட்டம் பரத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதான சந்தேக நபர் போலி ரப்பர் முத்திரைகளை தயாரித்து கொண்டிருந்த வேளையில் கையும் களவுமாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து பாணந்துறை, பண்டாரகம, தெஹிவளை, கல்கிச மாநகர சபைகள் பயன்படுத்துகின்ற போலியாக தயாரிக்கப்பட்ட 5 உத்தியோகபூர்வ ரப்பர் முத்திரைகள் மற்றும் நில அளவை திணைக்களத்துக்குரிய ஒரு ரப்பர் முத்திரை ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த ரப்பர் முத்திரைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பல்வேறு போலி ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாணந்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிட 2 லட்சம் மக்கள் வரிசையில் காத்திருப்பு. புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக தற்போது சுமார் 2 லட்சம் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்து தெரிவித்துள்ளார். எனவே அந்த வரிசையில் மேலதிகமாக இணைவதை மக்கள் தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது வரிசையில் உள்ள மக்கள் புனித தந்ததாதுவை பார்வையிடுவதற்கு 2 நாட்கள் செல்லும் எனவும் மக்களின் வரிசை கண்டி நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டுள்ளதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் இத்திக்க உடவத்து தெரிவித்துள்ளார். கெகுலுவெல பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் பலி. அரல கங்வில
கெகுலுவெல பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது குறித்த நபர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் கெகுலுவெல பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் இடம்பெற்ற போது உயிரிழந்த நபருடன் இன்னொரு நபர் இருந்ததாகவும் அந்த நபர் காயமடைந்து அரலகங்வில்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இந்த மாதத்தின் கடந்த 4 வாரங்களில் மட்டும் 1,50,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,66,596 ஆகும். நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் விமான விபத்து, 6 பேர் பலி. தாய்லாந்தில் பயிற்சி விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 6 பேரும் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பேங்காக்கிலிருந்து தென்மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் பரசூட் பயிற்சிக்காக சோதனையோட்டம் மேற்கொண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடுநிலையான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயார். ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணைக்கு தாம் தயாராக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு இது தொடர்பில் உரையாற்றியிருந்தார். சமீபத்தில் பகல்காமில் நடந்த துயர சம்பவம் பழி சுமத்தும் மற்றுமொரு உதாரணமாகும். இவ்வாறான விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். எந்த ஒரு நடுநிலையான, வெளிப்படையான, நம்பகமான விசாரணைகளிலும் பங்கேற்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணையாளர்களால் நடத்தப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜ் முகமது ஆசிப் கூறியதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.